Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த PS5 unboxing. ரொம்ப நாள் ஆசை இது ஒண்ணு வாங்கணும் அப்படின்ட்டு. ஐயோ இதுக்கான ஸ்டோரி எல்லாம் பெரிய ஸ்டோரி. நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு சலீம்னு ஒரு பையன் உண்டு. அவன்மா கேம் சென்டர்ல போய் கேம் விளையாடுவோம். அப்போ அவன் வந்து எப்பவுமே ஆளுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி போட்டு 1 மணி நேரம் அப்படி கேம் விளையாடுறது மாதிரி. அப்போ எப்போ என்னைக்கு போனாலும் அவன் என்கிட்ட என்ன சொல்லுவானா, நீ ஃபர்ஸ்ட் விளையாடு போன அன்னையில இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கொஸ்டினை நான் அவன்கிட்ட கேட்கற வரைக்கும் அவன்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் விளையாடு பரவாயில்ல நீ ஃபர்ஸ்ட் விளையாடு அப்படின்னு. அப்போ நான் யோசிப்பேன், நான் ஃபர்ஸ்ட் நாள்லாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடுறோம் அப்படின்ட்டு விளையாடுவேன். 2-3 நாள் போய் 4 நாள் நான் ஆனதுக்கு அப்புறமா நான் அவன்கிட்ட கேட்டேன், சரி என்னைக்குமே என்ன எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் விளையாட சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, இல்ல மகா நீ எப்படியும் வந்து விளையாட ஆரம்பிச்சேன்னா எப்படியும் 5 நிமிஷத்துல அவுட் ஆயிடுவேன். அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் விளையாடு. ஏன்னா அவனுக்கு சூப்பரா விளையாட தெரியும். நான் விளையாடுறது வந்து GTA தான் விளையாடும். அப்ப அவனுக்கு அந்த கீ அப்புறமா ஷார்ட் கட் இது எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவுட் போய் 5 நிமிஷம் கார் எடுத்துட்டு 4 பேர் இடிப்பேன், போலீஸ் வந்து சுட்டு கொண்டுருவான். போலீஸ் வண்டியே போய் இடிப்பேன், அவர் வருவாரு சுட்டு கொள்வாரு, சோழி முடிஞ்சது. அடுத்து அவன் விளையாடுவான் லெவல் தாண்டி போயிட்டே இருப்பான். நான் இப்படியே உட்காந்து இருப்பேன். அந்த டைம்ல எனக்கு அது யோசிக்க தெரியல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா தான் யோசி. எனக்கு என்னன்னா, நம்ம விளையாட கத்துக்கிறோம்னு யோசிச்சுன்னா விளையாடாமலே இருந்தேன். லாஸ்ட் அவன் தான் சொன்னான், நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன், அடுத்து நான் கீ சொல்லிடுறேன், அடுத்து விளையாடுன்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொன்னான். நீ நாயே இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இந்த வீடியோ உனக்காக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த கேம்ன்ற விஷயத்த வந்து கொஞ்சம் எனக்கு மண்டையில கொஞ்சம் நல்லா திணிச்சது வந்து என் ஃப்ரெண்டு சலீம் தான். இந்த வீடியோ அவன் பார்ப்பான் கண்டிப்பா. பார்த்தா தேங்க்யூ, இந்த விஷயத்து வரைக்கும் கொண்டு நிறுத்தியிருக்கேன். இந்த இதோட அந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, இப்ப கண்ட்ரோலர்னு சொல்றோம். நாங்க வந்து அந்த டைம்ல வந்து ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவோம். நாங்க கேபினா இருக்கும்ல, அந்த கேபினா இருக்கிறதுக்கு உள்ள சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நாங்க அதுக்குள்ள தான் விளையாடுவோம். வெளியில வந்து ஒரு பெரிய மானிட்டர் இருக்கு, ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. அந்த மானிட்டர்ல கேம் விளையாடுவாங்க. காட் ஆஃப் வார், அப்புறமா வந்து என்னெல்லாம் கேம் விளையாடுவாங்க. சரியா, காலேஜ் படிக்கூட என்னங்க. இப்ப நான் 9ஆம் கிளாஸ் காலேஜ் படிக்கூட என்னங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கண்ட்ரோலர் வச்சு விளையாடுறது நமக்கு அதை தொடரும். ஆனா அது எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு 25 ரூபாயோ 30 ரூபாயோ வரும். அந்த டைம்ல 25 ரூபா 30 ரூபாலாம் எனக்கு கனவு தான். அதனால அது வரைக்கும் தொட்டே பார்த்தது கிடையாது. அப்ப அங்க போய் நின்று இப்படி பார்த்துட்டே இருப்போம். அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க, நாங்க எங்களோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் நின்று பார்த்துட்டே இருப்போம். கேம் சென்டருக்கு பேர் சென்டருக்கு அம்மா நெட் சென்டர் நினைக்கிறேன். அவங்க விளையாடுவாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் என்ன சொல்றது, PS2 PS3 எனக்கே இதை பத்தி நிறைய விஷயங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அப்ப அதுல ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டார், சும்மா ட்ரை பண்ணி பாக்கியா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், இல்ல வேண்டாம் அப்படின்னு. எனக்கு என்ன பயம், நம்ம பிடிச்ச அந்த இது எல்லாம் உடஞ்ச கையில வந்துட்டுன்னா அதுக்கு நம்ம பைசா இல்லை கொடுக்குது அப்படின்னு. அப்ப அவர் தந்தாரு, நான் வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி விளையாடு. இல்ல நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து மண்டையிலே ஓடிட்டே இருந்துச்சு, எப்படியாவது விளையாடணும். அதுக்கப்புறம் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரெட்ரோ கேம் இருக்குல்ல, அந்த சிப்பு போட்டு விளையாடுவோம். அதுவும் என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட இவ்வளவுக்கு சிப்பு இருந்துச்சு. அதுவும் நான் வாங்கினது கிடையாது, என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான். ஒரு இவ்வளவு சிப்பு மட்டுமே, அந்த மேல அந்த பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு சிப்பு மட்டும் என்கிட்ட கொடுத்தான். அந்த கேம் ஸ்டிக் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து அந்த கேம் அதெல்லாம் அப்படியே போச்சு. ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் முடிச்சு எங்க போச்சு. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாவே, இந்த கொஞ்சம் வருஷமாவே இந்த விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஆனா இந்த PS1 PS2 PS3 PS4 PS5 இதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. இது எப்படி யூஸ் ஆகுது, இது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது. டிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க, டிஜிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. டிஸ்க்னா என்ன, டிஜிட்டல் என்னன்னு எனக்கு தெரியாது. நமக்கு டிஸ்க்னா என்ன, சிடி போடும். டிஜிட்டல்னா அதுலயே இருக்கும், நம்ம OTT மாதிரி அதுலயே இருக்கும் அப்படின்னு. ஆனா இது அப்படி கிடையாது. டிஸ்க்ன்றதுல வந்து டிஸ்கும் இருக்கு, டிஜிட்டலும் இருக்கும். டிஜிட்டல்ல வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல கேமை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டு, நான் இப்ப என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் டிஸ்க் தான் எடுத்திருக்கேன். டிஸ்க் போட்டு விளையாடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த இடத்துலையும் இங்கே நிறைய கேசட்லாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு டிஸ்க்குன்னு எனக்கு வச்சு, நான் சீரியஸா சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஒரு கேமிங் ப்ரோ அப்படின்னு கிடையாது. இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானே இனிதான் கத்துக்க போறேன். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா, ஒரு C டைப் கேபிள், C to C கேபிள் ஒன்று இருக்கு. இது எதுக்குன்னா ஜாய்ஸ்டிக்கை வந்து
கண்ட்ரோலரை வந்து கனெக்ட் பண்றதுக்காக. இது வந்து HDMI கேபிள், இது வந்து பவர் கேபிள். அப்புறம் 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி தாங்கும்? எனக்கே தான் டவுட்டா இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல வந்து பக்கா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். இந்த ரவுண்டா இருக்கும், அதை அப்படி நிக்க வைக்கிறதுக்கு படுக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பக்கா இருக்கும். ஆனா இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குவோம், இதுல இது ரெண்டையும் கொடுத்து ஏமாத்தினான். நீ ஃபியூச்சர்ல நான் வந்து அந்த ஸ்டாண்ட்ல ஒண்ணு வாங்கிடுவேன். எனக்கு தான் இருக்கவே இருக்கா என் பண்டாட்டி எல்லாம் வாங்கி தருது. இதுக்கு மட்டும் தான் வேணுமா உனக்கு? ஓகே गाइस, இருக்கிறதுலயே முக்கியமான ஐட்டம் இதுதான். என் லைஃப்ல இந்த PS5 கண்ட்ரோலர் நான் தொட்டு பார்த்ததே இல்லை. என்னெல்லாமோ அப்டேஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், மல்டிப்ளேஷன் என்னெல்லாமோ இருக்குன்னு சொல்றாங்க. ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ற ஃபீல் கிடைக்குமா, அப்புறமா வந்து ஒரு ஆக்ஸ் எடுத்து வெட்டும் போது அந்த ஃபீல் கிடைக்குமா, பயங்கரமா சொல்லி பில்டப் பண்ணாங்க. அப்போ அதுதான் பவர் பட்டன். ஏய் ஆஃப் பண்ணு பாப்பா. ஏய் பாரியா எப்படி இருக்கு லைட் அந்த ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணேன். ஏப்பா எனக்கே ஒண்ணும் தெரியாதுப்பா, நானே பார்த்துட்டு வரேன். தெரியாம தான் வாங்கி கேட்டியா? தெரியாத வாங்கி கேட்டேன். எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் வராங்களா? ஒன்னையும் கத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சா வாங்க எல்லாம். சரி சரி. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாம வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சா வந்தேன், தெரியாம தான் வந்தேன். எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா 2 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. தம்மனே சும்மா வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்களா கைஸ்? இதுக்கு மெயினா தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காரு. இதான் சொல்றேன், என் லைஃப்ல நான் இவர்கிட்ட ஒரு 2 வாட்டி சொல்லியிருப்பேன் எனக்கு PS5 வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுவும் நான் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்போ நான் எதுவுமே சொல்லல. வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல. 2வது விஷயம் வந்து டிவியில போட்டு அந்த கேம் எல்லாம் பாக்குறது. 2வது விஷயம் வந்து மொபைல்ல சர்ச் பண்ணி அது ஆட் கார்டு போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியோ மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கேட்டா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு. அதனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, நான் இப்பதான் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். ஓகே வாங்கினா நீ நல்லா அப்படி விளையாட கத்துப்பியான்னு கேட்டா, வாங்கினா நான் கண்டிப்பா கத்துப்பேன் அப்படின்னு. சரி ஓகே நம்ம பார்ப்போம் வாங்குவோங்க அப்படின்னு நாங்க. அது எவ்வளவு ரூபா தெரியுமாடி? 60,000 ரூபாய் கிட்ட வரண்டி அப்படின்னு. 55,000 ரூபா 60,000 ரூபாய் கிட்ட வரும். அப்ப வாங்கலாம், நம்ம எல்லாமே வந்து பைசா இருக்குன்னா வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு. சரி ஓகே நீ 2 வார்த்தை சொல்லம்மா, என்ன சொல்லணும் அவளை பத்தி சொல்லிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் காதாவது நல்ல குளிரும்ல. என்ன விஷயம்னா இந்த PS5 இதெல்லாம் சொல்றாங்களா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு நானும் ஒரு கேம் அடிக்ட் தான். ஆனா கேம் அடிக்ட்னா எந்த மாதிரினா மொபைல்ல வந்து இந்த கார்டன் ஸ்கேப்ஸ், ஹோம் ஸ்கேப்ஸ், குக்கிங் கேம். ஆனா எனக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அப்புறமா ஃப்ரீ ஃபயர் கூட நான் விளையாடிருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு எப்படின்னா அதெல்லாம் வந்து காமெடியா இருக்கு சொன்னா. கூட்டத்தோட கோவிந்தா அந்த மாதிரி கூட்டத்தோட போய் ஒழுந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ PS5 வந்து சொல்லும்போது எனக்கு இந்த PS5னா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு வீடியோ எல்லாம் போட்டு காட்டும் போது தான் இதுதான் PS5 நிஜமா வந்து போய் நம்மளே அதுக்குள்ள போய் விளையாடுற மாதிரிலாம் இருக்கும்ல. அதெல்லாம் நிறைய பார்த்தேன் யூடியூப்ல எல்லாம் காட்டும். எனக்கு PS5 பத்தி தெரியுது இல்ல, அதை விட அதிகமா அவளுக்கு தெரியும். என்கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாது. அப்புறமா அதை பத்தி கத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இப்பெல்லாம் நாங்க ஒரு கடைக்கு போய் எனக்கு வாங்கினா நான் கேட்டுருவேன், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே இப்போ எல்லாமே கேட்டு வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். ஆனா உள்ள இந்த கேம்ஸ் அதெல்லாம் நாங்க இன்னும் ஓப்பன் இப்பதான் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒன்றா கத்துக்க முடியும். இதை நான் வாங்குவேன்னு நான் நினைக்கல. சீரியஸா சொல்றேன், PS5 நாங்க வாங்குவோம்னு மனசுல கூட நினைச்சு பாருங்க. ஏன்னா எங்களுக்கு இப்ப நிறைய பிளான் இருந்தது. உண்மையா பிராங்கா சொல்லணும்னா இந்த மைக் இருக்கு, நாங்க யூஸ் பண்றது எங்களுக்குன்னு ஒரு மைக் இருக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்கு கேமரா கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு மைக் வேணும். 2வது இன்னொரு ரொம்ப நாளா நாங்க வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேமரா, அதெல்லாமே வந்து எங்க பட்ஜெட்ல இருந்துச்சு. நான் அதை வாங்குற பிளான்ல தான் நான் இருந்தேன். உண்மையா சொல்லணும்னா
வந்து கேட்டுட்டேவும் இருக்கல என்கிட்ட, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு. ஆனா எனக்கு புரியும்ல, நான் ஆசைப்படுறது கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஃபீல் புரியும். ரெண்டாவது எனக்கு தோணுச்சு இது நம்ம கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வாங்கிட்டேன். நான் யோசிச்சேன் வாங்கணும்னு, நான் வாங்கிட்டேன். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இவ சொன்னால இதுல அப்படி என்ன இருக்கு என்ன இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம்ல, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு விஷயம் பார்த்தது, நமக்கு அது வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு லாஸ்ட் அது நம்ம கையில கிடைக்கும் போது நம்மள அறியாமலே நமக்கு அந்த ஃபீல் வரும். அதுதான் அதை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜேசிபில இருந்து எனக்கு புரிஞ்சுது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது வாழ்றோம் அப்படின்னா நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு கஷ்டப்படுறோம்? நமக்கு பிடிச்சதா பண்றதுக்காக, எங்களுக்கு பிடிச்சதா வாங்குறதுக்காக. அதை நாங்க கஷ்டப்பட்டே வாங்கிட்டு போறோமே, அவ்வளவுதான். சோ நீ என்ன ஆசைப்படுறியோ அதை பண்றது என்னோட வேலை. அதனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பல. சின்ன வயசுல எனக்கு இது கிடைக்கல, இது நடக்கல, எனக்கு அப்படி இருந்துச்சு தெரியுமா, எப்படி இருந்துச்சு, சின்ன குழந்தை மாதிரி பேசும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதெல்லாம் என் மைண்ட்ல இன்னும் இருக்கும். ஸோ நான் அப்பப்ப அதில் தொடங்கினதான் அந்த ஜேசிபில இருந்தே ஒவ்வொன்றா வந்தது. நமக்கு சின்ன வயசுல கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள் கிடையாது, புரியுதா? இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேம் இருந்தா நம்ம வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது. இப்போ நம்ம 90ஸ்ல பிறந்தவங்க தெரியும்ல, நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம். ஒரு மனுஷங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கும், அதை மீறி நமக்கு நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காம கிடைக்காம நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கூட யோசிச்சு சில பேருக்கு இருக்கும், ஆமா இல்ல நான் அதை ஆசைப்பட்டல எனக்கு கிடைக்கலன்னு நினைப்பீங்க. அதான் சொல்றேன். இப்ப கூட இந்த PS5 வாங்க முடியாம கைவிட்டு எண்ண முடியாத அளவு பேர் இருப்பீங்க. அது கண்டிப்பா எனக்கே தெரியும். ஏன்னா நானே இப்பதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அத்தனை வருஷம் ஆசைப்பட்டு நானே இப்பதான் வாங்கியிருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா நடக்கும்னு முடிவெடுத்து பண்ணீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா நடக்கும். சரியா? நமக்கு எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இன்னும் நல்லா. Oh my god. இந்த பட்டன் அமுக்கணும். ஆமா, அத காமிக்கறாங்க. இந்த அமுக்கிட்டோம்னா அதுக்கு இது அமுக்கணும். செலக்ட் பட்டன் இருக்கு. நம்மளோட வைஃபை இருக்கு. இது ஃபீல் ஆகுது. இதுல அடிக்குது. அங்க போய் இல்ல ஊதும்போது அங்க ஃபீல் ஆகுது. எனக்கு இது என்ன? போ அந்த பட்டன் தான். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து என் பொண்டாட்டி எனக்கு நிறைவேற்றி தந்துட்டா. இதோ இங்கே இருக்கு பாருங்க. கூடிய சீக்கிரம் நான் 2-3 கேம்லாம் வாங்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த கேம்லாம் வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வீடியோலாம் போடுறேன். சரியா? இன்னும் இதெல்லாம் நான் வாங்குவேன்ற ஒரு கேம் வந்து GTA 5 தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பிடிச்சதை பண்ணுங்க. பாய்.